திமுக கூட்டணி சார்பில் மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் மதுரை அண்ணா பேருந்து நிலையம், மதிச்சியம், ஆழ்வார்புரம், வைகை வடகரை, செல்லூர் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக கர்ஷினி, மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே ஏற்கனவே மதுரை மத்திய தொகுதி மற்றும் வடக்கு தொகுதியிலே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட மதுரையில் இரண்டாவது முறையாக போட்டியிடக்கூடிய திமுக கூட்டணியுடைய வேட்பாளரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராகிய சு வெங்கடேசன் இன்று மதுரை தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக கிராமிய கலைஞர்களோடு இணைந்து, அதாவது தாரை தப்பட்டை, கேரள ஜெண்டை மேளங்கள் முழங்க, மாடாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்டவைகளோடு இணைந்து மதுரையின் பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய, அதாவது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அந்த ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்ற இந்த தேர்தல் பிரச்சாரமானது தொடர்ந்து செல்லூர் காய்கறி சந்தை வழியாகவே சென்று அந்த தேர்தல் பிரச்சாரமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் மற்றும் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் என அனைவருமே கலந்து கொண்டு தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களுடைய ஆதரித்து அவருடைய சின்னமான அரிவாள் சுத்தியல் நட்சத்திரத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று மக்கள் வசிக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே தற்போது தேர்தல் பிரச்சாரத்தை வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஹர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.